கவிஞர் வாலி அவருடைய பாடல்கள் நிறைந்த, அதுவும் கமலஹாசனுக்காக அவர் எழுதிய பாடல்கள், ரஜினிகாந்துக்காக அவர் எழுதிய பாடல்களை புத்தகமாக போட்டு அதை வெளியிடும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு நெல்லி ஜெயந்தா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஒரு விதத்தில் எனக்கு என்ன சந்தோஷம் என்றால், கிட்டத்தட்ட 110 படங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்துள்ளார்கள். அதில் 30 படங்களுக்கு நான் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறேன். கமலஹாசன் அவர்களுக்கு 15 படங்கள் வரை எழுதியிருக்கிறேன். ஆக இவருக்கும் அதிகமாக வசனம் எழுதியிருக்கிறேன். சில பாடல்களும் எழுதியிருக்கிறேன். என்னை இயக்குனர் என்று சொன்னார்கள். ஒருவேளை அந்த பஞ்சு என்னை சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அவர் கிருஷ்ணன் பஞ்சு பராசக்தி படம் செய்தவர், ஏராளமான படங்களை செய்தவர், மிகப்பெரிய தமிழ் சினிமா உலகத்தில் டைரக்டர்களுக்கு என்று உள்ள மரியாதைக்குரிய பஞ்சு அவர்கள். அவர் ஒரு முறை நானும் ஒரு பெண் என்ற படத்தில் நான் எழுதிய பூ போல பிறக்கும் என்ற ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். இந்த படத்தில் 100வது நாள் விழாவில் இசை உலகிலே 2 பஞ்சு தான், ஒன்று நான், இன்னொன்று இதோ வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த பையன் என்று என்னை அறிமுகப்படுத்தினார். அப்படி வயது 19. நான் கவிஞர் கண்ணதாசன் அவருடன் உதவியாளராக சேர்ந்து சுமார் 15 வருட காலம் அண்ணன் MS விஸ்வநாதன் அவர்களோடும் தினசரி கிட்டத்தட்ட ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு வேளை இருக்கும். இப்போ கவிஞர் மகாதேவன் அவர்களுடன் எழுதியிருக்கிறார், சுதர்சனம் அவர்களுடன் எழுதியிருக்கிறார், மற்றவர்களுடன் எழுதியிருக்கிறார். ஆனாலும் ஒரு பொழுது, காலை பொழுது என்றால் விஸ்வநாதன் அவர்களுடன் பெரும்பாலும் முழு நேரமும் இருக்கும். சில சமயம் 2 ப்ரோக்ராமாக மாற்றி வைத்து ஒரு ப்ரோக்ராம் காலையில் விஸ்வநாதன் அவர்களோடு, மாலையில் வேறொரு கம்பெனிக்கு என்று கொடுப்பார். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், எனக்கு கிடைத்த மாபெரும் பெருமை என்னவென்றால், பசுவின் மடியிலிருந்து பால் வரும் பொழுது அதை முதலிலே குடிக்கும் பாக்கியம் பெற்றவன் நான். கவிஞர் பாட்டை சொல்ல அதை நான் எழுத, அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்க, அதற்குடனே அவர் கவிதை சொல்ல அதை நான் எழுத, அந்த அவர் போட்ட டியூனையும் கவிஞர் எழுதிய பாடலையும் முதலில் ரசித்து எழுதியவன் நான். அது பாடலாக பதிவாவதற்கு முன்பே. அதே போல எனது அருமை தம்பி இளையராஜா முதல் படத்திலே அவர் பாடி காண்பித்த பாடல்கள் எல்லாம் அன்னக்கிளையிலே நீங்கள் கேட்ட பாடலாம் இல்லை. நான் கேட்டது அவருடைய வாய்ஸில் எந்த விதமான துணையும் இல்லாமல், எந்த விதமான வாத்திய கருவிகளும் இல்லாமல், சும்மா எப்படி தாளம் போட்டுட்டு நான் ஹோட்டல் ரூமில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாடி காமிச்சார். ஒரு 10-15 பாட்டு பாடி காமிச்சார். எனக்கு அனுபவத்தில், அதாவது இது நல்லா இருக்கா இல்லையா, இது பாப்புலராகுமா ஆகாதா, எப்படி நம்ம சொல்ல முடியுதுங்கிறதுனால ஒரு அனுபவம் தான். அதுவும் அண்ணன் விஸ்வநாதன் அவரோடு கிட்டத்தட்ட கவிஞர் 1000 பாடல்களுக்கு மேலே எழுதியிருந்தார். 1990 பாடல் அவர் சொல்ல நான் எழுதி அவரை சேமித்த பாடல்கள். அதெல்லாம் கேட்கும் பொழுதே, அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு தெரியும் இந்த பாட்டெல்லாம் பிரமாதமாக பாப்புலர் ஆகும்னு எனக்கு தெரியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கம்பெனிக்கு போயிருந்தான். அண்ணன் விஸ்வநாதன் அற்புதமான ஒரு டீம் சொன்னார். அதற்கு கவிஞர் அவர்கள் மிக மிக அற்புதமான ஒரு பல்லவி சொன்னார். நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும். அந்த பாட்டை எழுதி அதை முதல்ல கவிஞர் சொந்த படத்துக்கு உபயோகப்படுத்துவதாக இருந்தது. அப்புறம் அந்த படத்தை அவர் கைவிட்டுட்டார். அதனால் நாங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிருக்கும் பொழுது அவங்க சொன்ன சிச்சுவேஷனுக்கு கவிஞர் இந்த பல்லவியை சொல்கிறார். நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும் என்று அது வரிசைக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த ப்ரொடியூசருக்கு அப்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா மொழிக்காரர்களும் மெட்ராஸில் தான் படம் எடுத்துருந்தாங்க. அப்போ
தெலுங்கு படம் எடுக்கிறவங்களும் தமிழ் படம் எடுப்பாங்க, கன்னட படம் எடுக்கிறவங்களும் தமிழ் படம் எடுப்பாங்க, மலையாள படம் எடுக்கிறவங்களும் தமிழ் படம் எடுப்பாங்க. அந்த ப்ரொடியூசர் தெலுங்கு ப்ரொடியூசர். அவருக்கு இந்த பாட்டுடைய அர்த்தமோ அல்லது அந்த பாட்டுடைய சுவையோ அவருக்கு தெரியல. பல்லவி ரொம்ப நீளமாக இருக்கு, இப்போ முடியறது கூட நான் கர்னூலுக்கே போய்டுவோம் போல் இருக்கேன், வேற ஏதாவது பாட்டு போடுங்க அப்படின்னாரு. அப்புறம் ஏதோ பாட்டு நல்ல பாட்டெலாம் டியூன் போடுறாரு, கவிஞர் எழுதுறாரு, அண்ணன் டியூன் போடுறாங்க, கவிஞர் எழுதுறாரு. அவர் எல்லாத்துக்கும் அவர் ஒன்றும் ஒத்துக்கல. கடைசியில் அண்ணன் அடித்தா ரொம்ப சிம்பிளாக ஏதோ ஒரு டியூன் ஒன்று போட்டார். கவிஞர் கொஞ்சம் எழுதிடா அப்படின்னு சொன்னார். நான் எழுதினேன். ஆஹா பெஸ்ட், இதுதான் பிரமாதம் அப்படின்னாரு. சரின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். காரில் வரும்போது கவிஞர்கிட்ட சொன்னேன், நல்ல நல்ல பாட்டெலாம் வேணான்ட்டு இந்த பாட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்காரு, இது சுத்தமாக நல்லாவே இல்லையேன்னு. டேய், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்குறது தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம நினச்ச எழுதுறதுக்கு தென்றல் இருக்குது, கண்ணதாசன் பத்திரிக்கை இருக்குது, அங்கே எழுதிக்கலாம். இங்கே அவன் காசு கொடுக்குறான், அவனுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்குறோம். அதை விட்டுவிட்டு இது நல்லா இல்லை, இந்த கதை நல்லா இல்லை, அந்த பாட்டு நல்லா இல்லை நம்மளே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷம் வா அப்படின்னாரு. இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா 50 வருஷம் ஆச்சு, என்ன 15-16 வருஷம் கவிஞரோடு, விஸ்வநாதன் அவர்களோடு, 28 வருஷம் 30 வருஷம் இளையராஜாவோடு, ஒரு 30 வருஷமாக ரஜினிகாந்தோடு, கமல்ஹாசனோடு, இப்படி பலவிதமான கதைகள். விவேக்கெல்லாம் ஆரம்பிச்சது சொன்னார். அவர் ஒரு விஷயத்த சொல்லலை, என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் வேலை செய்கிறேன், அப்பப்போ ஒவ்வொரு படம் வந்துக்கிட்டு இருக்கு, 5, 10, 2, 3ன்னு கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு இதை நம்பி வேலையை விட்டுடலாமா, ஏன்னா அடிக்கடி லீவ் போட்டால் தான் இங்கே பிரச்சனை வருது, என்ன பண்ணுன்னு எனக்கு குழப்பமாக இருக்குன்னாரு. நான் டக்குன்னு அவர் சொன்ன மாதிரி வேலையை விட்டுரு, நீ என்ன சம்பளம் வாங்குறான்னு கேட்டேன். ஏதோ ஒரு 10,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் சொன்னார். எனக்கு சரி ஞாபகம் இல்லை. மாதம் 50,000 ரூபாய் நான் தர்றேன், ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருக்கியான்னு கேட்டேன். வேலையை விட்டு உனக்கு சந்தேகமாக இருந்தால் மாதம் 50,000 ரூபா நான் தரேன், எழுதி தர்றேன். அவர் அன்றைக்கி ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா நான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேன். ஏன்னா ஒரு பல வருடங்களா போராடி 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 நான் முதல் படத்திற்கு கதைவசனம் எழுதும்போது ஒரு 20 வருட அனுபவம் இருக்கு பிறகு கல்யாணம் என்ற ஒரு படம் நான் எழுதி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதன் பிறகு மயங்காவதும் அப்படி பல படங்கள் கதைவசனத்திலேயே போய் கொண்டிருந்தது. நிறைய கதைவசனங்கள் பல படங்களுக்கு எழுதியிருக்கிறேன், அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் சொந்தமாகவும் தயாரிக்க ஆரம்பித்தேன். இப்போ பேசும்போது சில பேர் இயக்கணும்னு சொன்னாங்க. நான் இயக்குனர் இல்லை, நான் 2-3-4 படம் ஆசைக்க இயக்கி பார்த்தேன், எனக்கு சரியாகல, அதை விட்டுட்டேன், அதோட நிறுத்திட்டேன். நான் அதிகமாக ரொம்ப சின்ன வயசு 6 வயசாக இருக்கும்போதுலேருந்து எனக்கு சினிமா மேலே ஒரு காதல் வர்றதுக்கு, ஒரு ஈடுபாடு வர்றதுக்கும் எனக்கு முக்கியமான ஒரு உயிர் மூச்சாக இருந்தது வந்து இசை. அந்த காலத்தில் வந்து இசைப்பெல்லாம் கேட்குறதா இருந்ததுன்னா வீட்டில் வந்து ரேடியோ பெட்டிலாம் இருக்காது. ரொம்ப அபூர்வமாக பெரிய கோடீஸ்வரன் தான் ரேடியோ பெட்டி வச்சுருப்பாங்க. நான் எனக்கு 6 வயசு தான் 1948 சொல்கிறேன். சிலோன் ரேடியோ, நான் காரக்குடி சிலோன் ரேடியோவில் நாள் பூரா, அப்போ மயில்வாகனம் ரொம்ப பாப்புலர், நாள் பூரா தமிழ் பாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது சில பேர் வீட்டுகளில் மட்டும் ரேடியோ இருக்கும், நான் ஜன்னல் ஓரமாக போய் கேட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி தியேட்டர்கள்லாம் அப்போ 3:30 மணி 6 மணி 9 மணிக்கு ஷோ போடுவாங்க இல்லையா. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாடல்கள் போட ஆரம்பிப்பாங்க. அங்கே போய் நின்று பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். அதையும் தமிழ் பாடல்கள் அப்போ வந்து தமிழ் பாடல்கள்லாம் ரொம்ப சாஸ்திரிய சங்கீதங்கள், ரொம்ப அந்த நேயங்களோடு இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு பயிற்சி இல்லைங்கிறதுனால நான் அவ்வளோ ரசித்தேன்னு நான் சொல்ல முடியாது. நான் ஹிந்தி பாடல்கள் ரொம்ப ரசித்தேன். நவசத்துடைய பாடல்கள், இன்னும் பல பேர் எனக்கு பேரே தெரியாது, ஆயகான்னு ஒரு பாட்டு தமிழ்நாடு அதில் இந்தியா கூட ஒலித்த பாடல்கள். அந்த பாடல் அப்புறம் வந்து கல்யாண ஊர்வலம் வரும், கமல்ஹாசன் எழுதுனது. இப்படி பல பாடல்களை கேட்டு 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 எனக்கு பாடல்கள்லாம் ஆசை வந்தது. அப்படியே சூழ்நிலைகள் காரணமாக மெதுவாக உள்ள வந்தேன்.
நான் வந்த பீரியடும் கவிஞர் வாலி, அண்ணன் கவிஞர் வாலி வந்ததும் ஒரே சமயம். கிட்டத்தட்ட அவர் சில படங்கள் பாடல் எழுதி கொண்டு வந்தார். நான் கவிஞருடன் உதவியாளராக இருக்கும் பொழுதே சில பாடல்கள் அப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அங்கேயும் ஒரு சில பாடல்கள் எழுதி கொண்டிருந்தேன். கலங்கரை விளக்கம் என்ற படத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஊழல் இருந்த நேரம் அது. எம்ஜிஆர் என் படத்திற்கு கவிஞர் எழுத வேண்டாம்னு சொல்ல, எம்ஜிஆர் படத்துக்கு நான் எழுத மாட்டேன் என்று கவிஞர் சொல்ல, அப்பொழுது என் மேல் பிரியமாயிருந்த ஜெயன் வேலுமணி அவர்கள் என்னை அழைத்து நீ எழுது என்று சொன்னார்கள். அதுதான் பொன்னலில் புத்தது புதுவானில் என்னையும் மறந்ததேன் தென்றலை. இந்த 2 பாட்டையும் அண்ணன் விஸ்வநாத் அவருடைய இசையில் எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணி கேட்டு கண்ணீர் விட்டேன். என்னுடைய பாடல் நான் இருந்தால் இவ்வளோ அருமையான இசையில் கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, இதுவே போதும்டா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். மறுநாளே ஒரு பெரிய இடி விழுந்தது. இந்த அப்போல்லாம் பாட்டு வந்து இப்போ டேப் ரெக்கார்டெலாம் கிடையாது, இந்த பெரிய ஸ்பூல் டேப்பு, 2 டேப் ரெக்கார்டில் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி எம்ஜிஆர் அவர்கிட்ட போய் போட்டு காமிச்சிருக்காரு வேலுமணி. இந்த பாட்டை 2-3 தடவை கேட்டுட்டு எம்ஜிஆர் சொன்னாராம், இந்த பாட்டை நிச்சயமாக பஞ்சு எழுதியிருக்கவே முடியாது, இது கண்ணதாசன் மட்டும்தான் எழுத முடியும், எனக்கு தெரியும், என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, இந்த பாட்டை தூக்கி போட்டு நீ வந்து வேற யாராவது வச்சு எழுதுப்போ அப்படின்னு வேலுமணிகிட்ட சொல்லியிருக்காரு. வேலுமணி இல்லைண்ணே நான் தான் போய் கூப்பிட்டு வந்தேன், அவர் எங்கள் கம்பெனியில் தான் எழுதினாருன்னு எவ்வளோ சொல்லியிருக்காரு. என்ன எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் கொஞ்சம் ஒரு முடிவு எடுத்தாருன்னா ரொம்ப கோபமாக இருப்பார். அந்த படம் அந்த 2 பாட்டும் அந்த படத்தை இடம்பெறாமல் போயிருக்கும். அண்ணன் விஸ்வநாத் அவருடைய தயவு இல்லாமல் இருந்தார். அவர் போய் எம்ஜிஆரிடம் என்மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். எம்ஜிஆர் என்ன 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 விஷயம் என்ன விஷயம் எம்ஜிஆர் கேட்டிருக்கார். அந்த 2 பாட்டும் பஞ்சு தான் எழுதுனா, அதில் ஒரு பாட்டு வந்து நான் போட்ட டியூனுக்கு எழுதுனா, இன்னொன்று அவன் எழுதின பல்லவிக்கு நான் பாட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர் என் மேலே ரொம்ப பிரியப்பட்டு என்னை கூப்பிட்டு வேலுமணி அவரிடம் சொல்லி அனுப்பிச்சு இனிமேல் என்னுடைய படத்துக்கெல்லாம் பஞ்சு எழுதுதான் அவர் வர சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கலை. ஒரு பக்கம் ஆனந்தப்படுறதா, வேதனைப்படுறதா, சந்தோஷப்படுறதா ஒன்றும் புரியல. ஏன்னா கவிஞரோட நான் பல விதங்களில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன். தென்றத்திரை பத்திரிகையில் பதிப்பாளர், அவருடைய துணை ஆசிரியர், அவருடைய அக்கௌண்ட்ஸு போக்குவரத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படி அவர்கிட்ட திடீர்னு நான் போகிறது? அவர் லேசாக அவர் ஒன்றும் சொல்ல, அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துருக்கேன் எழுத்துமான்னு கேட்டால் தாராளமாக எழுதணும், வாசி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். இருந்தாலும் அவர் மனசில் ஒரு சின்ன குறை இருக்கும் இல்லையா, அந்த குறையோடு நான் எழுத விரும்பவில்லை. ஆக நான் போகலை. அதே மாதிரி கோபாலகிருஷ்ணன் சார் வந்து இப்படி முதல் படத்துலேயே நான் மணமகளை மருமகள்னு பாட்டு எழுதியிருந்தேன். 2வது படத்துலேயும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். பாட்டு பாட எடுக்க நேரம்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து கற்பனை படம் எடுக்கும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தது. கவிஞர் தான் பெரும்பாலும் அவருடைய படங்களுக்கு எழுதியிருந்தார். அந்த கற்பனை படம் எடுக்கும்போது கவிஞர் வந்து பாசமலர், பாவமனுக்கு எல்லாம் பயங்கரமாக ஹிட்டாகி ரொம்ப பெரிய உச்சத்தில் இருந்த நேரம். அப்போ பீம்சிங் அவர்கள் கவிஞர்கிட்ட சொன்னார், பாட்டுக்கு நீங்கள் 2000, 3000, 2500 வாங்கிட்டு இருக்கிறத விட இனிமேல் நீங்கள் வந்து படத்துக்கு 25,000 வாங்கிக்கிங்க கவிஞரை அப்படின்னு பீம்சிங் தான் முதல்ல கவிஞர்கிட்ட சொன்னார். நல்ல ஐடியாவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் என்கிட்ட சொன்னார், இனிமேல் பெரிய படங்களுக்கெல்லாம், அதாவது எம்ஜிஆர், சிவாஜி இந்த மாதிரி பெரிய படங்களுக்கெல்லாம் படத்துக்கு 25,000 சொல்லிட்டு, எத்தனை பாட்டாக தான் பரவாயில்ல, படத்துக்கு 25,000 சொல்லிட்டு பெரிய டைரக்டர் படங்கள், பெரிய நடிகர்கள் படங்கள், அப்புறம் மற்ற சின்ன படங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பத்துக்கு அந்த மாதிரி பேசிக்கன்னு சொல்லிட்டார். கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட நான் போயிருந்தேன். அண்ணன் என்ன கூப்பிட்டு பேசிட்டு இருந்தோம். அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை சொன்னேன். டக்குன்னு அவரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவர். அவரும் ஒரு பாடலாசிரியர், புத்தகத்திலாம் பாட்டு எழுதியிருக்கார். அது சொன்னார், நானே பாடல் எழுதுனா தம்பி, கவிஞர் நான் ரொம்ப மதிக்கிறேன், அவர் ஒரு பாட்டு 25,000 கேட்டு நான் தரேன், அதை விட்டு
படத்துக்கு 25,000 ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு? நான் படத்தில் 2 பாட்டு விற்பேன், 3 பாட்டு விற்பேன், 15 பாட்டு கூட விற்பேன். அதனால் எப்பவும் பாரு வழக்கம் போல் பாட்டுக்கு 2,000 வாங்குறாரா, 3,000 வாங்கி சொல்லு, 2,500 கேட்க சொல்லு, 5,000 கேட்க சொல்லு, அது அவர் இஷ்டம். அது என்ன படத்துக்கு 25,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ மாதிரி. பணம் 2 பேருக்குமே பணம் பெருசு இல்லை, 2 பேரும் பணத்தை பெருசாக நினைக்கிறவங்களும் இல்லை. அப்படி ஒரு ஈகோ. இதை நான் எப்படி நான் கவிஞன் சொல்கிறது, சொல்ல முடியல. ப்ரோக்ராம் டேட் நெருங்கிட்டு இருக்கு. அப்போ கோபாலுடைய தம்பி சபரிநாதன் அவர் என்ன வந்தார். அண்ணன் இந்த படத்தை உடனே எழுத சொன்னார். நீ வந்து எழுதுறா அப்படின்னு. அவங்க வடாபடான்னு கூப்பிடுவாங்க. நீ வந்து எழுதுறா அப்படின்னாரு. ஏன்னா ரொம்ப வச்சு கவிஞருக்கு நான் சம்பளம் பேச வந்தேன். சம்பளம் பேச வந்து நான் வந்து இப்போ சொல்லிவிட்டு நான் எழுதுறேன். நான் ஏதோ நடுவில் ஏதோ தப்பு பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும்டா, அந்த வேலையை கிடைக்கல, இப்போ நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன். இது வாலிக்கும் தெரியும், அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வாலி பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கார். பஞ்சு அன்னைக்கு நீ எனக்கு வழிவிட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எனக்கு கை கொடுப்பார். 2வது தவணையாக ஒரு தடவை நடந்தது. நான் ரெகுலராக படம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது வைரேயை காத்திருந்தார் என்ற படம். நான் படம் ஆரம்பித்திருக்கிறோம், ஒரு 2 பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் அப்படியே ராஜா சாரை பார்த்துட்டு அந்த ரெக்கார்டிங் அட்டன் பண்ணிட்டு வெளியில் வர்றேன். வாலி சார் வேற ஒரு ரெக்கார்டிங்காக இன்னொரு ரெக்கார்டிங் செட்டில் அட்டன் பண்ணிட்டு அவர் வந்துட்டு இருந்தார். 2 பேரும் நடுவில் பேசிகிட்டு இருந்தான். இப்போ வாலி சார் சொன்னார், டெய்லி எழுதிட்டே இருந்துட்டு இப்போ எழுதாமல் இருக்க ரொம்ப சங்கடமாக இருக்குது பஞ்சு, என்ன பண்ணுறதுன்னு புரியல, எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, நீ பாட்டு பரவாயில்ல, கதை வசனம் தயாரிப்பு அதுன்னு போயிட்டா, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன எப்படி சொல்கிறீங்க, என்ன விஷயம், ஏன் அதுக்கு என்ன கவலைப்படுறீங்க, நாளையிலேருந்து நீங்கள் நம்ம படத்துக்கு எழுதுங்க, நீங்கள் பாட்டு ரெகுலராக எழுதிட்டே வரலாம். சரி நான் எழுதுகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன, நான் எழுதுனேன், நான் முழு படத்துக்கு நான் தான் பாட்டு எழுதுவேன், ராஜாட்டி நீ சொல்லிவிடு அப்படின்னாரு. நான் அப்படி சொல்லாதீங்க, பல பேர் ராஜாவை நம்பியிருக்காங்க. இன்னொன்று 2வது இப்போ நானே தயாரிப்பேன். இன்னொன்று எனக்கு ஒரு 2 பாட்டு எழுதணும் ஆசை இருக்கும். அவர் தம்பி தங்கையம்மான் இருக்கார், அவருக்கு ஒரு பாட்டு எழுதணும் ஆசை இருக்கும். அவரை நம்பி பல பாடலாசிரியர் இருக்காங்க. அவருக்கு ஒரு பாட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு 2 பாட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா எடுத்து அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க, ஒரு படத்துக்கு நீங்கள் வந்து 6 பாட்டு எழுதி வாங்குற சம்பளத்தை 2 பாட்டு எழுதி வாங்கிக்கிங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து முதல்ல என் படத்துக்கு எழுதுங்கன்னு சொல்லி வைரேயை காத்திருந்தார் எழுத சொன்னேன். அப்போ அந்த சமயத்தில் அவர் ரொம்ப கம்மியாக எழுதிட்டு இருந்த நேரம், அந்த நேரம் அந்த வைரேயை காத்திருந்தாள் ராஜாக்கு உன்னை காணா அறிஞ்சு பட்டி தொட்டியெல்லாம் பயங்கரமாக பாப்புலராகி திரும்ப வாரி முழுக்க ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்தார். ஸோ இதை நான் என்ன சொன்னால், ஆத்மாத்மா எப்படி ஒரு 50 வருஷமாக எப்படி இவங்களுடையெல்லாம் நான் பங்கு பெற்றிருக்கிறேன், எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறேன் என்பதற்காக நான் சொல்லவில்லை, பெருமைக்காக சொல்லவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு ஒரு மாபெரும் 2 கவிஞர்கள், ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி 2 மியூசிக் டைரக்டர்கள், இவரோடு 50 வருட வாரம் ஒன்றாக இருந்ததை விடவா எனக்கு பெருமை வேண்டும். அதே அந்த பெருமைக்காகவே இந்த புத்தகங்களை வெளியிடும் தகுதி எனக்கு இருப்பதாக எண்ணி என்னை அழைத்து இங்கே மகிழ்வித்து என்னை இந்த புத்தகத்தை வெளியிட வைத்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.